நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். எந்த வார்த்தையும் பேதையானவன் தேவனுடைய நல்வார்த்தையை கேட்க மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வார்த்தை கேட்க மாட்டான். சுத்தமாக தேவனை அறியாத ஜனங்க அவனுக்கு பேசுகிற எல்லா வார்த்தையும் நம்புவான். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். அவனை ஈஸியாக ஏமாற்றிடலாம். யார் நம்ம எங்கே ஏமாற்ற போகிறோம்? நம்ம நல்ல வழியை புகட்டினா அது கேட்காது. அவன் ₹1 கொடு, உனக்கு ₹10 தரேன்னா கொடுப்பான். உதாரணம் சொல்கிறேன். இது இவ்வளோவா? இது அவனுக்கு ஒரு மிகைப்படுத்தி ஒரு விஷயம் சொன்னால், மிகைப்படுத்தி சொல்லான்னு தெரியாமல் அவன் புருவம் உயரும், கண்கள் விரியும், முகத்தில் ஒரு மறுமலர்ச்சி, எல்லாம் வாயில் தான் இருக்கும், எல்லாம் நிழலில் தான் இருக்கும், எது நிஜத்தில் வராது. ஆனால் அதையெல்லாம் நம்பி கொண்டு இருப்பான் பேதையான மனுஷன். இவனை எல்லாரும் எளிமையாக ஏமாற்றிடுவாங்க. நீதிக்கும் கட்டுப்பட மாட்டேன், நியாயத்துக்கு கட்டுப்பட மாட்டான், சத்தியத்துக்கு கட்டுப்பட மாட்டான். ஆனால் நீதி இல்லாதவன், சத்தியம் இல்லாதவன், நியாயம் இல்லாதவன், சபைக்கு தூரமானவன், சங்கத்துக்கு